அரிசி அறியும் சிவனும் சேர்ந்துதான் அரிசி அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்றாங்க. அன்னபூரணியின் அம்சமாவும் அரிசி கருதப்படுதுங்க. அப்படிப்பட்ட இந்த அரிசிய வீட்டில் வடகிழக்கு திசை அல்லது தென்கிழக்கு திசையில் அரிசி பானைய வைக்க வேண்டும். உங்களுடைய சமையல் அறையில் சமையல் மேடைக்கு கீழே அரிசியை வைக்கலாம் அல்லது உங்கள் பூஜை ரூமில் அரிசியை வைக்கலாம். குறிப்பாக இந்த அரிசி பானை மற்றவர்களுடைய கண்களுக்கு மறைவாக இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும். அரிசி பானையை கீழே தான் வைக்க வேண்டும். ஏனென்றால் அரிசி மகாலட்சுமியின் அம்சம் என்பதால், அன்னபூரணியின் அம்சம் என்பதால் நாம் அரிசியை தலை குனிந்துதான் எடுக்க வேண்டும். அரிசி பானையை மேலே செல்ச வைக்கக்கூடாது. எப்பொழுதும் அரிசியை எட்டி எடுக்கவே கூடாது. அது மட்டுமில்லாமல் எப்பொழுதும் அரிசி பானையில் அரிசி குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். வெள்ளிக்கிழமை அன்று அரிசி பானையில் அரிசியை நிரப்பினால் மிகவும் சிறப்பு. அரிசி பானைக்குள் ₹1 நாணயம், ஒரே ஒரு சிறிய கொம்பு, மஞ்சள், சிறிதளவு கல், உப்பு போன்றவற்றை போட்டு போட்டு வைத்தால் வீட்டில் செல்வம் செழிக்கும். அரிசி வைக்கும் பானை மண்பானை அல்லது பித்தளை பானை அல்லது எவர்சில்வர் பானை போன்றவற்றில் அரிசி வைக்க வேண்டும். அதோடு அரிசி அளக்கும் ஆளாக்கு அரிசி பானையிலேயே இருக்க வேண்டும். தனித்தனியாக பிரித்து வைக்கக்கூடாது. அரிசி அளந்து போடும் பொழுது அரிசி ஆளாக்கில் சிறிதளவு அரிசியை போட்டு திரும்பவும் வைக்க வேண்டும். இப்படி செய்ய அன்னபூரணி நம் வீட்டில் எப்போதும் நிலைத்து நிற்பார். குறிப்பாக அரிசி பானையை ஈரக்கையோடு தொடக்கூடாது. அரிசி பானையை சுத்தமான இடத்தில் வைத்து மிகவும் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும்.